ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸ்னு ரிட்டர்னர்ஸ் மேஜிக் ஷுட் பி ஸ்பெஷல் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடில் நிறைய ஹிடன் டீட்டெயில்ஸாக காமிச்சிருப்பாங்க. பட் அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிட்டர்னர்ஸ் மேஜிக் ஷுட் பி ஸ்பெஷல் சீசன் 1 எபிசோட் 7. ஐயோ ரொம்பவே வெயில் அடிக்குது, என் அழகு பாலா போயிருமே அப்படின்னு ஒரு ஆல்ஃபா கிளாஸ் நடந்து வந்துட்டு இருந்தா. அடடே காத்தடிக்குதே, நம்ம ஹாப்பி ஆகலாம். ஒரு ரொமான்டிக்காவோட வின் மேஜிக் வந்து அவனாது. ஒரு பிளேயர் எலிமினேட் ஆயிட்டா. 27 பேர் தான் பேலன்ஸ் இருக்காங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது. டிசைர் தான் எங்க தேடியோ கிடைக்கலன்னு பிராம் சொல்லவும் நம்ம இவ்வளவு குயிக்கா ஒருத்தர் கண்டுபிடிச்சதே பெரிய விஷயம். கண்டிப்பா அவனுக்கு ஆகாது அப்படின்னு ரொமான்டிக்கா சொல்றேன். இதுக்கு எதுவும் ஆகாது இல்ல, ஆயிரக்கூடாது அப்படின்னு பிராம் பயப்படவும் இப்ப கூட கியூட்டா இருக்கே, இல்ல கேம்ல கான்சன்ட்ரேட் பண்ணும் அப்படின்னு ரொமான்டிக்கா வந்துட்டு வின் மேஜிக்கை வச்சு அந்த ஏரியாவை சர்ச் பண்றா. இதுல 2 பேர் வராங்க. சைட்ல ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கவனை அட்டாக் பண்ணா. இன்வெர்சலா அந்த மேஜிக் கேன்சல் அவுட் ஆகுது. நீ சர்ச்சை யூஸ் பண்ணி நீ இருக்கிற லொகேஷனை காட்டி கொடுத்துட்டியே, இந்த பேட்டா கிளாஸ் உண்மையிலே முட்டாள் தான் அப்படின்னு அந்த 2 பேர் வந்து நிக்கவும், பேட்டா கிளாஸ்ல இருந்தா ஈஸியா தோக்கடிக்க முடியும்னு நினைச்சா நீங்க தான்டா முட்டாள் அப்படின்னு ரொமான்டிக்கா சொல்றா. டக்குன்னு பிராம் போய் அட்டாக் பண்ணுவான். அந்த பையன் தடுக்கிறான். பேசிட்டு இருக்கும்போது அட்டாக் பண்றா அப்படின்னு அவன் கேட்கறான். ஆல்பா கிளாஸ்ல இருக்கிறதுக்கு கொஞ்சமாச்சு ஸ்ட்ராங்கா இருக்கானே அப்படின்னு ரொமான்டிக்கா கலாய்க்கா. உனக்கு எதுவும் ஆகலேன்னு கூட இருக்கிற பொண்ணு கேட்கவும், இந்த பேட்டாட்டெல்லாம் நம்ம தோத்து போக மாட்டோம், கவலைப்படாத அப்படின்னு அந்த பையன் சொல்றான். பிராமும் அந்த பையனும் ஃபைட் பண்றாங்க. அந்த பையன் வின் வாங்குவோ டக்குன்னு பிராம வந்துட்டு ஐஸ் மேஜிக்கை வச்சு கூட இருக்கிற பொண்ணு அட்டாக் பண்றான். செம ஃபாஸ்டா மூவ் ஆகுறான். இவன் உண்மையிலேயே பேட்டா கிளாஸ் தானே அப்படின்னு ஆல்பா கிளாஸ் யோசிச்சுட்டு அந்த இடத்துல டஸ்ட கிளப்பி இப்ப அவங்களால நம்மள பார்க்க முடியாது, அட்டாக் பண்ணன்னு சொல்லவும் அந்த பொண்ணு யார் எந்த இடத்துல இருக்கா அப்படிங்கறத மேஜிக் யூஸ் பண்ணி சர்ச் பண்றா. அதை வச்சு அந்த பொண்ணு லொகேஷன் கண்டுபிடிச்சு ரொமான்டிக்கா அட்டாக் பண்றா. ஒரு பிளேயர் டிஸ்குவாலிஃபைட், பேலன்ஸ் 26 பேர்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது. சர்ச் மேஜிக்கை யூஸ் பண்ண எதிரியால கண்டுபிடிக்க முடியும்னு என்ன வந்து திட்டிட்டு அதே தப்ப நீங்க பண்றீங்களே அப்படின்னு ரொமான்டிக்கா சொல்றா. எதிரி இருக்கும்போது ஃபைட்ல டிஸ்ட்ராக்ட் ஆகாத அப்படின்னு சொல்லி ராம் ஹைட்டா ஜம்ப் பண்றா. பார்த்தா ரொமான்டிக்கா அவன மேஜிக்கை வச்சு அட்டாக் பண்றா. பேலன்ஸ்னு 25 பேர் இருக்காங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது. நம்ம சாதிச்சிட்டோம் பிராம் சொல்லுவோம். பிராம் நீ உண்மையிலேயே இம்ப்ரெசிவ்னு ரொமான்டிக்கா சொல்றா. டிசைர் மட்டும் இதை பார்க்க இருந்தா நல்லா இருக்கும் நம்ம சொல்லுவோம். மறந்துட்டேன், எவ்வளவு நேரத்துக்கு தான் ஒளிஞ்சிருக்க போறா அப்படின்னு வா கேட்கறா. டிசைர் நீ இங்கதான் இருக்கிறியா, அப்ப எல்லா ஃபைட்டையும் பாத்தியா அப்படின்னு பிராம் கேட்கவும், ஃபைட்டை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான் நான் இன்டர்ஃபியர் ஆகல, உண்மையிலேயே நீங்க சூப்பரா ஃபைட் பண்ணீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பாராட்டுறான். ஒளிஞ்சிருக்கிறவன ரொமான்டிக்கா அட்டாக் பண்ணப்போ ஈஸியா நம்ம ஹீரோ அதை டிஸ்பெல் பண்ணிருப்பான். ட்ரைனிங்க்கு அப்புறம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிட்டேன்னு நினைச்சேன். பட் டிசைர் முன்னாடி நான் ரொம்பவும் வீக் தான் இல்ல அப்படின்னு ரொமான்டிக்கா யோசிச்சுட்டு இருக்கவும், நீயும் நல்லா பண்ண நம்ம ஹீரோ பாராட்டுவோம். வா பாராட்டு யாருக்குடா வேணும், நான் பாராட்ட எதிர்பார்த்தோன்னு சோகமா இல்ல அப்படின்னு வா சொல்றா. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல மேகமூட்டமாக ஆரம்பிக்குது. என்கிட்ட நீ மாட்டினது உன்னோட பேட் லக் அப்படின்னு வேற டீம் ஒரு பிளேயரை தோக்கடிக்கிறாங்க. இப்ப பேலன்ஸ் இன்னும் 18 பிளேயர்ஸ் தான் இருக்காங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இன்னும் 18 பேர் இருக்காங்க. நம்ம எப்படியாச்சும் 8 பேர் தோக்குற வரைக்கும் இந்த இடத்துல சர்வை பண்ணா சிங்கிள் ரேங்கர்ஸா மாறிடலாம். இல்லன்னா அந்த ஷேடோ வால கிளியர் பண்ணணும்னு சொல்லவோ, பசங்க நம்ம அதை பண்ணலாம்ல அப்படின்னு ரொமான்டிக்கா கேட்கறா. இந்த ஷேடோ வால கிளியர் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்டா போனோம்னா எல்லாரும் நம்மள டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுலயும் நம்ம ஒரு பேட்டா வர, சோ கண்டிப்பா நம்மள டார்கெட் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு 8 பேர் டிஸ்குவாலிஃபை ஆகிற வரைக்கும் நம்ம லோ ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணுவோம். அப்படியே இருந்தா நம்ம கண்டிப்பா சிங்கிள் ரேங்கர்ஸ் ஆயிரலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒருவேளை நம்மள தேடி யாராச்சும் வந்துட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்கா பயப்படுவோம். நம்ம ஒருத்தர் ப்ரொடெக்ட் பண்ணுவோம், நம்ம 3 பேர் இருக்கோமே அப்படின்னு பிராம் சொல்றான். அப்ப திடீர்னு அந்த இடத்துல மழை பெய்ய ஆரம்பிக்குது. சோ இவங்க எல்லாருமே ஓடி போய் ஒரு மரத்துக்கடியில ஒளிஞ்சுக்கிறாங்க. ஷேடோ வேர்ல்ட கிளியர் பண்றதை விட 8 பிளேயர்ஸ் தோக்குற வரைக்கும் வெயிட் பண்றது ரொம்பவே ஈஸி அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒருவேளை நான் மட்டும் அந்த ப்ளூ மவுண்ட் பார்ட்டியோட ஆஃபரை ஏத்துட்டு இந்நேரம் அவங்க டீம் போயிருந்தோம்னா பத்தின உண்மை உங்களுக்கு இந்நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி மட்டும் நான் பண்ணியிருந்தா என் லைஃபே மாறி இருக்கும் அப்படின்னு ரொமான்டிக்கா யோசிச்சிருக்கோம். என்னாச்சு சீரியஸா ஃபேஸ வச்சிருக்கா நம்ம ஹீரோ கேட்கறான். தான் தேங்க்ஸ் சொல்லணும் டிசையர் அப்படின்னு சொல்லி வா யோசிச்சு அம்மா என் மேல கை வைக்காதா அப்படின்னு வா சொல்றா. பட் ஏன் தலையில கையை வச்சிருப்பா அப்படின்னு பிராம் சொல்றான். முட்டா பசங்க, பட் இவங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ரொமான்டிக்கா நினைக்கிறா. அப்ப திடீர்னு எல்லாருக்குமே ஒரு பெல் சவுண்ட் கேக்குது. அது ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்னதுன்னு ரொமான்டிக்கா கேட்கறா. நம்ம புக்ல படிச்சோமே பிரவியஸ் கிளாக் டவர், அது ஞாபகம் இருக்கா? அது குறிப்பிட்ட ஒவ்வொரு டயத்துக்கும் மான்ஸ்டர்ஸை ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அந்த கிளாக் டவர்ல குறிப்பிட்ட டைம் வந்த உடனே இப்ப அது மான்ஸ்டர்ஸை ரிலீஸ் பண்ணுது. அதுல இருந்து கிரியேட் ஆன ஒரு தண்டர் வந்து பூமியவே 2ஆ பழக்குது. பிரவியஸ் கிளாக் டவர் ஒரு நியூ மான்ஸ்டர் கிரியேட் பண்ணிருக்கு. இப்போ உங்களோட சர்வைவல் குவெஸ்ட் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. இந்த சர்வைவல் குவெஸ்ட்ல அந்த பேட்டா கிளாஸ் எல்லாம் சர்வை பண்ண முடியாது, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொஃபசர் சிரிக்கிறான். இவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு பிரிச்சார்ட் வருத்தப்படுறா. இந்த மழை நிக்கிற மாதிரியே தெரியலையாப்பான்னு ரொமான்டிக்கா பாக்குறா. எல்லாரும் தயாரா இருங்க, அது நம்மள நோக்கி வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப தரைய உடச்சுக்கிட்டு மான்ஸ்டர் வரவோ பெருசா ஏதாச்சும் இருக்குமான்னு பார்த்தா ஒரு குட்டியோண்டு எலி தான். திரும்பவும் எலியா எங்களுக்கு விட்டு ஏன் எப்படி நடக்கணும் அப்படின்னு ரொமான்டிக்காவும் பிராம நம்ம ஹீரோ மேல தொத்திக்கிறாங்க. அது நம்மள சாப்பிட்டு போய் என்ன பண்ணு அவங்க பயப்படுறாங்க. அந்த எலி கத்தப்போ சீக்கிரம் இங்க இருந்து ஓடுங்க, அது நிறைய எலிய கூப்பிடுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த மான்ஸ்டர் ஒரு எலி படையவே வச்சு மத்த எல்லாரையும் சாகடிச்சு அவங்க ரத்தத்தை குடிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ரொமான்டிக்கா அதை
அதை அட்டாக் பண்றா. பட் நிறைய எலிங்க இருக்கிறதுனால கண்டினியூஸா பின்னாடி வந்துட்டே இருக்கு. சீக்கிரம் அதை தாண்டி போங்க நம்ம ஹீரோ சொல்றா. இது ரொம்ப ஹைட்டா இருக்குன்னு ரொமான்டிக்கா சொல்றா. ஒரு வழியா அதை தாண்டி அவங்க எல்லாரும் இப்ப ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த எலிங்களுமே வருது. இப்படி ஓடிட்டே இருக்க வேண்டியதுன்னா எப்படி தப்பிக்கான்னு ரொமான்டிக்கா கேட்கவும், அந்த கில்டர் மவுஸ் அதோட லீடர் நம்ம கொன்னா போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் வரல கடிச்சு ரத்தத்தை தூக்கி போடுறான். கண்டிப்பா அது ரத்தத்தை மட்டும் மிஸ்ஸே பண்ணாத, அதுவே தான் டேரக்டா வந்து குடிக்கும். ரொமான்டிக்கா கரெக்டா அதை அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். அவளும் அந்த கில்டர் மவுஸ் அட்டாக் பண்றா. ஒரே அட்டாக்ல அவ எத்தனையோ பிளேயர்ஸ் கொண்டாலும் இந்த மவுஸ் அவளால கொல்ல முடியல. ரொமான்டிக்கா அவன் அட்டாக் வெஹிக்கிள் அந்த மான்ஸ்டர் ரொம்ப ஸ்ட்ராங், நமக்கு வேற வழி இல்ல, சீக்கிரம் இங்க இருந்து ஓடுங்க நான் இதை அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும் போதே பிராம் டக்குன்னு அந்த எலி கூட்டத்தை நோக்கி ஓடுறான். ராம மொத்தமா அந்த எலி சுத்தி வலிக்குது. பிராம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். அசஸ்டோட டீம்லயே ஒரு பொண்ணு எலிமினேட் ஆயிருந்தா. பேலன்ஸ் இன்னும் 17 பேர் தான் இருக்காங்க. எல்லா பார்ட்டியும் நோக்கி ஒவ்வொரு தனித்தனி லீடர் எலி போயிருக்கு. அண்ட் வேவ் ஆஃப் எலிங்களும் போயிருக்கு. இந்த ஃபயர் மேஜ் அவன் ஃபயர் யூஸ் பண்ணி மொத்தமா எரிக்கிறான். அட இது மான்ஸ்டர்ல இல்ல சாதாரண எலிதான்ப்பா அப்படின்னு ஒரு பையன் அது கிட்ட போறான். ஜாக்கிரதா அப்படின்னு சொல்லி கூட இருக்க பொண்ணு கத்துறா. ரொமான்டிக்கா அதை அட்டாக் பண்ணிருக்கா. கண்டிப்பா அந்த லீடர் எலி வீக்கா தான் இருக்கும், அது எங்க இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பிராம் வந்து பாத்துட்டு இருக்கா. 1-2 எலி பிராம் மேல ஏறி வந்து கடிக்குது. பிராம கரெக்டா அந்த லீடர் எலியை பாத்துருந்தான். பிராம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த எலியை தோன்றா. அதே மிஸ்டேக் நான் திரும்பவும் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா. பிராம் அந்த லீடர் எலியை கொன்றுதா. சோ மத்த எலிங்களுமே அந்த இடத்துல இருந்து டிசப்பியர் ஆகுது. சர்வைவல் குவெஸ்ட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. டிசைர் நான் நல்லா பண்ணனா அப்படின்னு பிராம் கேட்டுட்டு டயர்டா இருக்கு, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பிராம், நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு மரத்துக்கடியில போய் நம்ம ஹீரோ இப்ப பிராம வச்சுட்டு ரொமான்டிக்கா நீ இவனை கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப எங்கேயோ கிளம்புறான். இந்த நேரத்துல எங்க போறான் அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்கா பாக்குற. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, ஸ்ட்ராங்கா மாறி இருக்காங்களாங்கிறத பாக்குறதுக்காக நான் பின் வாங்கினேன். என்ன நடந்ததுங்கிறத மறந்துட்டு நான் திரும்பவும் பின் வாங்கியிருக்கேன்ல. நம்ம ஹீரோ மூஞ்சிலே வாங்கி பஞ்ச் பண்ணிட்டு இந்த நாளை ஞாபகம் வச்சுக்கோ டிசைர், திரும்பவும் அதே தப்பா பண்ணாத, உனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு அந்த இடத்துல இருந்து போறான். அந்த கிளாக் டவர் இருக்கிற இடத்த நம்ம ஹீரோ பாக்குறான். டிசைர் எங்க போயிருந்தவன் ஃபேஸ்க்கு என்னாச்சுன்னு ரொமான்டிக்கா கேக்குறா. பெருசா ஒண்ணும் இல்ல பிராம், கிளம்பலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். டிசைர் உன் ஃபேஸ்க்கு என்னாச்சுன்னு பிராம் கேட்கவும், பெருசா ஒண்ணும் இல்ல ஃப்ரீயா விடு, நம்ம இப்போ அந்த கிளாக் டவருக்கு போறோம், இந்த ஷேடோ வேர்ல்ட நம்ம கிளியர் பண்ணலாம் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதுக்கப்புறமா நான் பின் வாங்க போறதில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அண்ட் இப்போ மற்ற பிளேயர்ஸ் எல்லாரையுமே காமிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே சாதாரண ஆளுங்க இல்லை, ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவங்க தான். ஹீரோ டீமும் இப்போ அந்த டவரை ரீச் பண்றாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ இதுக்கப்புறம் தான் சீரியஸான ஃபைட்டே ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ஃபேக்கான ஷேடோ வேர்ல்ட்ல பிராம் இறந்து போனாலும் தான் ஒன்றும் ஆகாதுல்ல. நம்ம சீரா ஏன் இவ்வளோ சீன் போடுறான்னு நீங்க கேட்கலாம். இந்த ஃபேக் ஷேடோ வேர்ல்ட்ல பிராம் இறந்து போனாலும் அவன் உயிருக்கு ஆபத்துல தான். இந்த இடத்துல அவன் தோத்துட்டா ஒரு சிங்கிள் ரேங்கரா மாதிரி ஆல்ஃபா கிளாஸ்க்கு அவனால டிரான்ஸ்ஃபர் ஆக முடியாது. இதுவே ரியல் வேர்ல்ட்ல நடந்திருந்தா ஃபியூச்சர்ல பிராம் எப்படி இறந்து போனானோ அதே தான் திரும்பவும் நடக்கும். ஒரு ஃபேக்கான ஷேடோ வேர்ல்ட்ல கூட நம்ம ஹீரோவால அவனை ப்ரொடெக்ட் பண்ண முடியலன்னா நம்ம ஹீரோக்கு அவன் மேலேயே டென்ஷன் அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து நம்ம ஹீரோ பின்வாங்காம அவன் ஃபுல் பவர்ல ஃபைட் பண்ண போறான். என்ன ஆக போதும் நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.